என்னாச்சுன்னு பார்ப்போம். கோபி வந்து அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. தாத்தாவும் போய் பார்க்குறாரு. தாத்தா போய் பேசுகிறாரு. ஈஸ்வரி நீ நம்ம வீட்டுக்கே வந்துரு ஈஸ்வரி அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கோபி ரொம்ப வருத்தப்படுவானா அவன் கூட இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து கோபி வந்து வெளியில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. தாத்தா வெளியில் வந்துடுறாரு. தாத்தாவுக்கு இதை கேட்டு ரொம்ப கவலையாக இருக்குது. என்ன நம்ம வீட்டுக்காரி நம்ம சொன்னதுக்கப்புறமும் வரமாட்டேங்கிறாளே, இவன் இவ்வளோ தூரம் பையன் மேலே பாசம் வச்சுருக்காளே, ஆனால் அவன் வந்து அந்த பாசத்துக்கு தகுதியானதவன் இல்லைவனா இருக்கானே, இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறானேன்னு தாத்தாவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. பேரங்க 2 பேர் இருக்காங்க. தாத்தா கவலைப்படாதீங்க தாத்தா, கண்டிப்பாக பாட்டி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு. பாக்கியம் பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் கோபி உள்ளே போகிறாரு. ராதிகாவும் பின்னாடியே போகும்போது, இரு நீ எங்கே வர்ற, நீ இங்கே இரு, நான் எங்கள் அம்மா நான் பார்த்துக்கிறேன்ட்டு போயிடுறாரு. இதெல்லாம் பாக்கியா பார்த்து ராதிகாவை பார்க்குறாங்க. ராதிகாவும் பாக்கியா நேருக்கு நேராக பார்த்துட்றாங்க. அடுத்து அவர் உள்ளே போகிறாரு. அம்மா இப்போ உங்களுக்கு ஓகேவா? ஓகே ஆல்ரைட் அப்படிங்கிறாரு. இப்போ பரவாயில்லப்பான்னு நம்ம வீட்டுக்கு போயிடலாமா, வீட்டுக்கு போய் நானே உங்களை நல்லா பார்த்துக்கிறேம்மா, ப்ளீஸ்மா என் கூட தயவு செஞ்சு வாங்கம்மா, அப்பா வெளியில் உங்களை பாக்கியா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அங்கெல்லாம் போக வேண்டாம், நீங்கள் என் கூடயே வாங்கம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா நான் உன் கூடயே